நடராஜன் இந்தி போற எதிர்த்துட்டேன், இந்தியை எதிர்த்துட்டேன், தீ குளிச்சு செத்தாரு. சின்னசாமி இந்தியை எதிர்த்துட்டேன், இந்தி உள்ள வரக்கூடாதுன்னு செத்தாரு. முட்டா போய் செத்தேன். நடராஜன் சின்னசாமியும் அமெரிக்காவில் லண்டன்ல படிச்சுட்டா வந்து போராடினாங்க. ஒரு அக்கப்ப வந்து எழுத படிக்க தெரியாதவங்க கிளப்பி விட்டாங்க. அண்ணா தர பெரியாருங்க போல கிளப்பி விட்டோன்னா இவன் போய் நம்ம தமிழை உருவாக்குன மாதிரி அவனா தீய வச்சு குளிச்சு செத்தே போனேன். முடிஞ்சா அரசு பள்ளிக்கூடம் பூட்டி போட்டு போனா எங்களுக்கு என்ன அரசாங்கம் படுத்து பூட்டி போட்டு வெளியேறு. ஒரு மயிறு வேணாம். நீ சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்காரு தமிழ் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. நீ சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுக்காரு இங்கிலீஷ் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்ப அழிஞ்சு வச்சா என்ன பண்ணுவ? தமிழ் அழிஞ்சு வச்சாப்பா. இப்ப என்ன பண்ணுவா? உங்க ஆட்சியில தானே இருக்கு, வேற ஆட்சியா வந்துச்சு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது 8வது படிக்கிறவங்க 2வது பாடப்புத்தகத்தை கொடுத்தா பேங்கிறேன். ஆங்கிலம் புலந்து கட்டுறாங்க. நீங்க மொழிப்போர் இன்னொரு போற நடத்தி காட்டுங்கன்றேன். நான் சரியான அம்பல் நடத்தி காட்டு. நான் வந்து பாரு சிங்கி இல்லப்பா, சங்கி இல்ல, சிங்கி இல்ல. வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நம்ம ஏற்கனவே இந்த இந்தி மொழி வேணுமா வேணாமாங்கிற அடிப்படையில் நம்ம 2-3 வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டோம். கண்டிப்பா ஒரு இந்தி மொழி இருந்தா, ஒரு பேச்சு வழக்கில் இந்தி மொழி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தோம். அதுக்கு ஆளுங்கட்சி தரப்பு இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிக்காரங்களை பூரா திமுக சார்பில் அவங்க ஒரு கருத்தை சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்தியை படிச்சு என்னத்தை கிழிக்க போறாங்க, அங்கே இருக்கவே இங்கே தான் வந்து பிழைக்கிறேன், எங்களுக்கு அதுக்கு ஹிந்தி, நாங்கள் ஹிந்தி படிச்சு நாங்கள் எங்கேயும் பிழைக்க போறோம், அவனுக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, போக்குவரத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் 2 கருத்தை இன்னைக்கு சீமை ஆய்வுன்னு பேசியிருக்காரு. இது மாதிரி தேசிய கட்சியில வந்து அண்ணாமலை என்ன பேசியிருக்காருன்னா, இந்தி மொழி கட்டாயம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அதில் இன்னொரு மொழி வேணும், நாங்கள் எதையும் வற்புறுத்தலை அப்படிங்கிற மாதிரி அவர் பூசி மொழி பேசுறாரு. சீமை நேரடியான வார்த்தை பேசுறாரு. இதுல எது சரி எது தப்புங்கிற விஷயத்துக்கு நம்ம எப்பவுமே போறதே இல்லை. எப்படி சீமையான் கருத்து நேரடியான பதிலோ அதே மாதிரி நம்ம கருத்து நேரடியான பதில்ட்டேன். பூசி மொழிகி அதை போட்டு மேம்போக்கா பேசிட்டு கொள்கை நம்மகிட்டையும் கிடையாது. அந்த பாங்கு நம்மகிட்ட இல்லை, எப்பவுமே இல்லை. அதன் அடிப்படையே நம்ம போன வீடியோவோட பேசணும். ஒரு மொழியை இன்னொரு மொழியை கத்துக்கிறத பத்தி இன்னொரு மொழி பாதிப்பு வரத்தையும் செய்யும், இன்னொன்று அழியத்தையும் செய்யும். அதுல இருந்து நம்ம தக்காத்திக்கிறணும், வேற வழியே இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா நவநாகரிக உலகத்துல மாறி வர்ற உலகத்துல ஒண்ணு கத்துக்கிட்டா இன்னொன்னு அழிகிறதுங்கிறது இது சகசமான ஒண்ணுதான். இதுக்கு ஒன்றும் ஆராய்ச்சி, பெரிய ஆராய்ச்சியெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே எங்க ஊர்ல ஒரு 1000 வீடு, 1000 வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 10-15 வீட்டுல தான் காலையிலே இட்லி சுடுவாங்க, காலையில சப்பாத்தி சுடுவாங்க. மற்றபடி எல்லார் வீட்லயுமே கஞ்சி தான், பழைய கஞ்சி தான் பழைய கஞ்சி குடிச்சுதான் நாங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும். காலப்போக்குல வசதி வர வர காலைல டிப்பனா மாறிச்சு, கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு போவோம், அது கோட்டா மாறிச்சு. எவ்வளவோ உடைகள்லேயே பல மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா வசதி வந்துருச்சு, நவநாகரிகம் வந்துருச்சு. அதுக்கு பழைய இதை விட்டுட்டு நம்ம புதிய இதுக்கு போகணும்னு நம்ம ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலே நம்ம இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கோம். இதே மாதிரிதான் மொழியும். எதையுமே பழைய விஷயத்தை நம்ம தக்க வச்சுக்கிட்டு பாதுகாக்க நினைக்கலாம், காக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் சேதாரம் வரத்தையும் செய்யும். இருந்தாலும் நம்ம தாய்மொழியை நம்ம பாதுகாத்துக்கிட்டே ஆகணும். அதனால இந்தி வந்தா மட்டும்தான் இது ஒழியும், அழியும். இந்தி வரலைன்னா தமிழ் மொழி பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற கருத்தை நம்ம ஏத்துக்கிறாப்புல கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இங்கிலீஷ் படிச்சதுலேயே முக்காவாசி மாணவனுக்கு இங்க தமிழே தெரியல. நீங்க அரசு பள்ளிக்கூடத்துல போனாலும் சரி, பிரைவேட் பள்ளிக்கூடத்துல போனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிறாட்டாலும் தமிழ் ஒரு குறிப்பிட்ட செய்தி இப்ப அழிஞ்சே போச்சு. இப்ப அழிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? இங்கிலீஷ் தானே காரணம். அப்ப இங்கிலீஷ் என்ன பாட்டு வைக்கிறா? நீங்க வழக்காட மொழி இங்கிலீஷ், எல்லா நாட்டிலையும் பேசினா இங்கிலீஷ். அப்ப இங்கிலீஷ் வந்த கண்டு தமிழ் மொழி அழிஞ்சு வச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம இங்கிலீஷ் மொழியை ரத்து பண்ண முடியுமா? ஒரு தீவாவானமா இருக்கான், அது ரத்து பண்ண முடியாது. ஏன்னா வளர்ந்து வர்ற உலகத்துல கூடுதலா 2 மொழி, கூடுதலா 4-5 படிச்சாத்தே நம்ம வாழ முடியும். சுருக்கமா என்ன சொல்லணும்னா, இந்தியாவில் ஒரு 10-15 பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க. டாடா, பிர்லா, நம்ம கோயங்கோ, இப்படி பல பெரிய பெரிய அதானி, அம்பானி, ரிலையன்ஸ் அதிபர், இப்படி பல நிறுவனங்கள் குறிப்பிட்ட அளவு ஒரு 10-15 ஜூ நாடாரு, இப்படி பல நிறுவனங்கள் தான் இருக்கு. இந்த நிறுவனங்கள்ல ஒவ்வொரு நிறுவனங்களும் குறைந்தபட்சம் 5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் பேர் வேலை பார்க்கறேன் பாத்துக்குங்க. இந்த நிறுவனங்கள் பூரா ஆல் இந்தியா லெவல்ல தொழில் பண்றேன், ஆல் உலக நாடு அளவுல தொழில் பண்றேன். சுருக்கமா நம்ம உலக நாடு அளவுல எடுத்துக்கிட்டு ஆங்கிலம் வேணும், அது ரைட்டு. ஆனா ஆல் இந்தியா லெவல்ல எடுக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த ஜிப்பு நாடாரு, இங்க ஊழியரா இருக்கவன், கம்ப்யூட்டர் தொழில படிச்சிருக்கவன் டெல்லிக்கு போனா டெல்லியில வேலை சேர்க்க மாட்டேங்கிறேன். உனக்கு அந்த மொழி தெரியாது, வேணாம் அங்கேயே இருந்துக்க, அதோட கழட்டி விட்டு போயிடுறேன். டாட்டாக்காரன் இங்க எடுக்கக்கூடிய பிளான்ட்டை, இங்க இருக்கக்கூடிய பால் எடுக்கிறத இதே மாதிரி மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, குஜராத்ல எடுக்கிறேன், அவன் இங்க உள்ள கழட்டி விட்டு போயிடுறேன். என்ன காரணமா? அங்க மொழி உனக்கு தெரியாது. ஏன்னா நிரந்தரமான வேலை அவனுக்கு கிடைக்கும், ஆனா ஒரு மொழியை வச்சு அவனால் நிரந்தரமான வேலையை உருவாக்க முடியல. இங்க வேலை நடக்கும் போது மட்டும்தான் உன்னை பயன்படுத்த முடியும். வேற மாநிலத்துக்கு நடத்தும் போது என்னால பயன்படுத்த முடியாது. ஏன்னா எனக்கு தேவை வேலை நடக்கணும். அவன் சொல்றது கூலியால் வச்சு வேலை பார்க்கும் போது வேலை பார்க்க தெரியணும். அவன் இன்னைக்கு ஹிந்தியில பேசுவேன், நீ தமிழ்ல பேசுவ, நீ ஆங்கிலத்துல பேசுவ. ஆங்கிலத்துல பேசும்போது அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆக மொத்தம் ஒரு 4-5 ஸ்டேட்ல, இந்தியாவில் 30 ஸ்டேட் இருந்தாலும் 4-5 ஸ்டேட்ல கட்டாயம் ஹிந்தி பேசுறேன், ஒரு 7-8 ஸ்டேட்ல கட்டாயம் ஹிந்தி பேசுறேன்.
அப்ப இந்தி ஓரளவு கத்துக்கிறணுங்கிறது தான் அவன் சொல்றானே ஒழிய, மற்றபடி இதை கத்துக்கிட்டாலும் ஒண்ணும் இல்ல, கத்துக்கிறாட்டாலும் ஒண்ணும் இல்ல. இப்ப வியாபார ரீதியா வச்சுக்கோங்க, ஒரு டூரிஸ்ட் வர்றேன், அங்க இருந்து ஹிந்தி வர்றேன், ஒண்ணுமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஹோட்டல்லாம் டீ கடையில வந்து கேட்கறேன், எதுவுமே தெரிய மாட்டேங்குது. டீ கடைக்காரன் கூட வேலை சொல்றேன், அதுவும் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஓடி போறேன், வியாபாரம் பண்ணவும் முடியாது. ஆக மொத்தத்துல அவனுக்கு, நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சா அவனுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டேங்குது, நமக்கு ஹிந்தி தெரியலையே அவனுக்கு ஹிந்தி தெரியுது. ஆக மொத்தத்துல ஒரே நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு பல மொழி பேசிக்கிட்டு ஒரே குழப்பமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் போக முடியல, வர முடியாது. யாரும் போய் விட்டுட்டா நீங்க வேற நாடுன்னு தான் சொல்லுவேன். இந்தியா தமிழ்நாட்டில் இருந்து போய் உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா அப்படி போய் விட்டுட்டீங்கன்னா, என்னடா நம்ம வேற நாட்டுல தப்பி தவறி வந்துட்டோமோன்னு எல்லாருக்கும் தோணும். என்ன காரணம்? மொழி அறவே அத்து போச்சு. தொடர்பு பாசை இல்லை, நம்மகிட்ட தொடர்பு பாசை இல்லை. அவனுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆக மொத்தம் அவனும் தமிழை படி அப்படின்னா தமிழை போய் படிக்க முடியாது. என்ன காரணம்னா, ஒவ்வொரு மொழி இந்தியாவில் 350 மொழி இருக்குங்கிறேன். 350 மொழி ஒருத்தன் கத்துக்கிற முடியுமா? யாருமே கத்துக்கிற முடியும். ஆக மொத்தத்துல ஆல் இண்டியா லெவல்ல ஒரு மொழி நமக்கு தேவையா இருக்கு, தொடர்பு மொழி தேவையா இருக்கு. அது பயன் இருக்கு இல்ல, அது தேவை இருக்கு இல்ல, அதனால வருமானம் வருது வரல, அது வேற விஷயம். ஆனா அதை நம்ம கத்துக்கிறணுங்கிறதுக்கே நம்மளுடைய கொள்கையை ஒழிய, அவன் படிச்சுட்டு வந்து இவன் என்னத்தை கழிச்சேன், இவன் படிச்சுட்டு வந்து அவன் என்னத்தை புடுங்க போறேன், இதெல்லாம் தேவையற்ற பேச்சு. இதனால ஒன்றும் எந்த தமிழ் பாதிச்சு அப்புறம் பாதிக்காத பார்த்துக்கிறணும். போட்டி உலகத்துல சில விஷயங்கள் அழியத்தையும் செய்யும், சில விஷயங்கள் வளரத்தையும் செய்யும். இதுல வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதான் நான் சரி, இவ்வளவு நேற்று கூட உதயநிதி என்ன பேசியிருக்காரு, திருப்பி இன்னொரு மொழி போற நீங்க சந்திக்க வேண்டியிருக்கு மத்திய சர்க்கார் 2000 கோடி நிப்பாட்டிவிட்டார். கல்வித்துறைக்கு வரக்கூடிய 2000 கோடி நிப்பாட்டிவிட்டா, இந்த 2000 கோடியை உத்தரப்பிரதேசத்துக்கு ரிலீஸ் பண்ணி விட்டா, குஜராத்துக்கு ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிப்பாட்டி வச்சுக்க, கட்டாயம் இந்தி கொண்டு வந்தாத்தே நான் அந்த பணத்தை விடுவிப்பீங்கிற. அப்ப நீயா நானும் பார்த்துக்கிறோம், இன்னொரு மொழி போற சந்திக்க வேண்டியிருக்கும். நடராஜன் இந்தி போற எதிர்த்துட்டேன், இந்தியை எதிர்த்துட்டேன், தீ குளிச்சு செத்தாரு. சின்னசாமி இந்தியை எதிர்த்தேன், இந்தி உள்ள வரக்கூடாதுன்னு செத்தாரு. முட்டா போய் செத்தேன். ஏய், சின்னசாமி பெரிய அறிவாளியா? எங்கேயே படிச்சு வந்தாரு சின்னசாமியா? நீ சொல்ற சின்னசாமியா எங்கேயே படிச்சு வந்தாங்க? அமெரிக்கால படிச்சு வந்தாங்களா? சின்னச்சா உழுது தெரிஞ்சாலியா? என்ன படிச்சு கிழிச்சாரு? என்னையா படிச்சு கிழிச்சாரு? நடராஜனு சின்னசாமியா அமெரிக்காவில் லண்டன்ல படிச்சுட்டா வந்து போராடினாங்க. ஒரு அக்கப்ப வந்து எழுத படிக்க தெரியாதவங்க கிளப்பி விட்டாங்க. அண்ணா தர பெரியாருங்க போல கிளப்பி விட்டோன்னா இவன் போய் நம்ம வெந்தயா தமிழை உருவாக்குன மாதிரி அவனா தீய வச்சு கொளிச்சு எத்தே போனேன். கடைசியில் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. சின்னசாமியில எத்தனை சின்னசாமியில ஹிந்தி வரதும் போகுது, வந்துதே ஆகும். இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் பிரைவேட்ல படிக்கிறப்ப கூட கூட எல்லாரும் ஹிந்தி பேசத்தான் செய்யும். அப்ப நீ என்ன பண்ணுவ? எத்தனை சின்னசாமிக்கு இருக்கிறது? யாருமே இருக்க மாட்டேங்க. ஒரு மொழிக்காகலாம் ஒருத்தன் செத்தேன்னா இங்க யாரும் பூமியில வாழவே முடியாதையா? யாருமே வாழ முடியாது. சின்னசாமி முட்டா போய் செத்துருக்கலாம், நடராஜன் அறிவில்லாத செத்துருக்கலாம். அதுக்கு எல்லாருமா சாவேன்? இன்னொரு போராட்டத்தை வச்சு பாரு எத்தனை சாவேன்னு பாப்பா. ஒரு ஆள் சொல்லி கூப்பிடுற கூட்டத்துக்கு ஒரு ஆள் வந்து கூட்டிட்டு, உதயநிதி கூப்பிடுற கூட்டத்துக்கு, சீமான் போடுற கூட்டத்துக்கு மொழியை எதுக்குன்னு சொல்லி கூட்டி பாரு, எத்தனை 1000 பேர் ஒரு நாள் கூட்ட முடியும்? சும்மா வேணா பேசலாம், மேடையில பேசலாம், அலங்காரத்துக்கு பேசலாம். அதை வச்சு நீங்க நம்ம கட்சி வச்சு நடத்துறோம்னு பேசக்கூடாது. பொதுவா என்ன நன்மை என்ன தீங்கு அது மாதிரி பட்டியலிடணும். உள் மனசுக்குள்ள ஒரு பதில வச்சுக்கிட்டு வேற ஒரு பதில வெளியில பேசக்கூடாது. உண்மையான பதில் என்ன, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அச்சம் என்ன, அதை முதல் வெளியிடுங்க. உண்மையா பேசணும், கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கணும். இதுதான் தமிழை விட்டு விட்டாச்சுன்னா நம்ம மாதிரி தமிழை பாதுகாத்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகம்லாம் நடிக்கக்கூடாது. இவர் நாம் தமிழை வச்சுக்கிட்டு தமிழ் வச்சுக்கிட்டு அவன் என்ன கழிச்சா இவன், இதெல்லாம் தேவையற்ற பேச்சு. எது இருக்கு இல்லை, எது வாழுது வாழல அப்படிங்கிற தேவையில்லை. கூடுதலா ஒரு மொழி கத்துக்கிட்டதால உங்களுக்கு என்ன நஷ்டம் ஆக போகுது அதை முதல் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு என்ன அலர்ஜியா இருக்கு? நேருவே அப்பயே சொன்னாரு, என்ன இந்த மாதிரி இந்திய எடுத்து கடுமையா அண்ணாத்தோட போராடுறாமல அப்படின்னாரு. படிச்ச என்ன முட்டாளி அவங்கலாம் அப்படின்னாரு. ஒரே பேச்சு அடிச்சாரு நேரு. அதை நான் ஏத்துக்கிறேன். உண்மையான முட்டாளுக்கு பத்திரிக்கை வைக்கணும், வைக்கிறதே வைக்கணும். நானா தான் அந்த விட்டு விட்டாங்க. நானா போற மாதிரி நடக்கிற கதையே வேற. ஏதோ எப்ப தப்புல நீங்க எல்லாம் தப்பிச்சுட்டே உங்க யோகத்துக்கு நேரு வந்து வாப்பேன் சாப்பானா மாட்டிக்கிட்டார். என்ன இதெல்லாம் பழக்கத்துல ஒரு நாட்டுல ஒரு தொடர்பு மொழி வேணும், ஆல் இண்டியால ஒரு தொடர்பு மொழி வேணும்னு நினைச்சா நீ சரியா நான் பேசுறேன் போய் ஆந்திரா பக்கம் போய் நீ தனி வேற நாட்டுக்கு வந்திருக்க மாதிரி தெரியும். ஊபிக்கு போ வேற நாட்டுக்கு வந்திருக்க மாதிரி தெரியும். டெல்லிக்கு போ வேற நாட்டுக்கு வந்திருக்க மாதிரி. ஏன் ஒரே நாட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு ஏன் அப்படி என்ன வேறுபாடு, அப்படி என்ன டிஸ்டன்ஸ் இப்படி வருது நமக்கு? ஏன் அந்த உணர்வு வருது? என்ன காரணம்? எதுவுமே தெரியல. கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். நான் போனேன் 2 தடவை டெல்லிக்கு போனேன், எதுவுமே தெரியலையா? காசை கொடுத்து போட்டு கடையில இப்படியும் வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதான். அவன் சொல்லுவேன், நம்ம பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. நீ தமிழை கத்துக்கிட்டு வாடான்னு சொல்ல முடியுமா? இங்க சொல்ல முடியாது. சரி, நானும் ஹிந்தி கத்துக்கிட்டே நான் டெல்லிக்குள்ள வருவேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? எனவே கத்துக்கிற கூடாதுங்கிறேன். நம்ம இவங்கிட்ட மாட்டிக்கிட்டான். இதை 2 பேரும் எப்போ ஒழிக்கிறோன்னா அப்போ ஹிந்தி வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம், நம்ம விரும்புறோம். திமுகவா அதிமுக ஒழிஞ்சாத்தே இந்த நாடகம் நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இது எப்போ வரப்போகுது, எப்போ இந்த கட்சிகள் ஒழிய போகுது நமக்கும் தெரியல. ஆனா இப்ப ரூபாய் நிப்பாட்டுறது நல்லதே. எனக்கு நல்லா உங்களுக்கு கோடி கும்பிடு, ரூபாய் நிப்பாட்டுங்க. முடிஞ்சா கல்வி முடிஞ்சா அரசு பள்ளிக்கூடம் பூட்டி போட்டு போனா எங்களுக்கு என்ன அரசாங்கம் படுத்து பூட்டி போட்டு வெளியேறு. ஒரு மயிறு வேணாம். நீ சொல்லி கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்காரு தமிழ் அறிஞ்சுக்கிட்டே இருக்கு, நீ சொல்லிக் கொடுத்தாலும் சொல்லிக் கொடுக்காரு இங்கிலீஷ் வளர்ந்துகிட்டே இருக்கு. அதனால எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. அதனால பள்ளிக்கூடத்தை பூட்டினா நல்லதே. என்ன கேட்டா எல்லா கலெக்டர் ஆஃபீஸை பூட்டுன்னு சொன்னா பள்ளிக்கூடத்தை பூட்டி எல்லாம் வெளியே இருங்கிறேன். அப்புறம் லாபம் எல்லாத்துக்கும் வெளியே வரட்டும் பார்ப்போம்.
ஏப்பா என்ன கதை வரையா நாடகமா சிந்து பாத்து கதையா எத்தனை வருது 40ல இருந்து இந்த கதையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மொழி வந்து அழிஞ்சு போகும், இந்த மொழி இப்ப அழிஞ்சு வச்சா என்ன பண்ணுவ? தமிழ் அழிஞ்சு வச்சாப்பா இப்ப என்ன பண்ணுவ? உங்க ஆட்சியில தான் இருக்கு, வேற ஆட்சியா வந்துச்சு. நீங்க ஆட்சியில் இருக்கும்போது 8வது படிக்கிறவங்க 2வது பாடப்புத்தகத்தை கொடுத்தா பேங்கிறேன். ஆங்கிலம் பொழந்து கட்டுறாங்க, ஆங்கிலம் சரசரசன்னு அடிச்சு போய்கிட்டு இருக்கேன். தமிழ்ல எழுத்து கூட்டி படிக்கிறேன், ஒண்ணுமே உயிரோட்டமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நமக்கு தான் தெரியுது, அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இப்பயே போய் அழிஞ்சு வச்சு ஹிந்தி வந்துட்டா அதுக்கு பாதிப்பு இருக்கத்தப்பா செய்யும். இங்கிலீஷுக்கும் பாதிப்பு இருக்கும் ஹிந்தி வந்தா, அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஹிந்திக்கு பாதிப்பு, இங்கிலீஷுக்கு பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லல, அதுக்கும் பாதிப்பு இருக்கத்தையும் செய்யும், தமிழுக்கும் பாதிப்பு இருக்கத்தையும் செய்யும். வேற மொழி கத்துக்கிட்டதால ஹிந்திக்கும் பாதிப்பு இருக்கு, வேற மாநிலத்துக்கு பாதிப்பு இருக்கத்தையும் செய்யும். ஒண்ணு வந்தா ஒண்ணு பாதிக்கத்தையா செய்யும். அதுக்கு என்ன பண்றது? செவர் கட்ட முடியுமா? செவர் கட்ட இங்க ஹிந்திக்காரன் கூட இங்க வந்து வேலை பார்க்கிறேன், ஹிந்திக்காரன் கூட இங்க வந்து வேலை பார்க்கிறேன். என்ன அவனுக்கு வேலை இல்லைன்னு நீங்க வந்து வேலை பார்க்கிறேன். நமக்கு அதை வந்து வேலை பார்த்தாதே நமக்கு கட்டடம் கட்ட முடியுது, லாபமா இருக்கு. பனியன் ஃபேக்டரி பூரா ஓடாது இல்லைன்னா, ஏன்னா சம்பளம் குறைச்சு வர்றது, அவையெல்லாம் ஓடாது. அவன் பார்க்குற வேலை நம்மளால பார்க்கவும் முடியாது. இப்படி எப்படி கணக்கு எடுத்துக்கிட்டாலும் ஒண்ணு வந்தா ஒண்ணு பாதிப்பு, ஒண்ணு லாபம் தான், ஒரு நஷ்டம் தான், எல்லாம் சேர்ந்ததே அவ்வளவுதான். அதுக்கு என்ன பண்றது? அதனால இந்த பூச்சாண்டி வேலை, இந்த மடக்கி பேசுறதுலாம் தேவையில்லா வேலை. நீங்க மொழிப்போர் இன்னொரு போற நடத்தி காட்டுங்கன்றி, நான் சரியான அம்பல் நடத்தி காட்டு. நான் வந்து பாரு, எனக்கு சிங்கி இல்லப்பா, சங்கி இல்ல, எனக்கு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு உண்மை எதுவும் அதை பேசுவேன் நான், அவ்வளவுதான். அந்த காலத்துல நடத்திருக்கலாம், எழுத படிக்காத காலத்துல நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, வல்லினத்தோட பேசி உங்க பேரை சாஞ்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் எல்லாரும் பாடம் சொல்லி கொடுப்பேன். எல்லாரும் நீங்க போய் பாருங்க, என்கிட்ட எல்லா நாட்டுல இருந்து என்கிட்ட பேசுறாங்க, எல்லா நாட்டுல இருந்து பேசுறாங்க. எல்லாரும் எப்படி நேரு சொன்னாரோ அதே மாதிரி சொல்றாங்க. முட்டாள்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லல, முட்டாள்கள் ஆளக்கூடிய தலைவர்கள் ஆளக்கூடிய நாடு இதுதான். மக்கள் யாரும் குறை சொல்லல. இந்த நாடை பிளவுபடுத்தி வச்சிருக்கேன், எதையும் கத்துக்கிற கூடாதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப இதா பேசுறாங்க. நான் இதை உங்களை குறைச்சு பேசுறேங்கிறக்கா சொல்லல. இந்திக்கு நான் வாழ் பிடிக்கவும் இல்லை. பொதுவா ஒரு மொழியை கத்துக்கிட்டா நல்லது, ஒரு தொடர்பு மொழி நமக்கு வேணும்னு நான் சொல்ல வரேன், அவ்வளவுதான். பிரெஞ்சு கத்துக்கிட்டானே, இத்தாலி கத்துக்கிட்டாங்கன்னா, இத்தாலி வேற மாநிலத்துல பேசலையப்பா, பிரெஞ்சு வேற மாநிலத்துல பேசலையப்பா, ரஷ்ய மொழி வேற மாநிலத்துல பேசலையே, அரபி மொழி வேற மாநிலத்தில் இந்தியாவில் பேசலையே. பேசக்கூடிய மொழியை தானப்பா கத்துக்கிற முடியும். பிரெஞ்சு படி, ரஷ்ய மொழிப்படி, பாகிஸ்தான் மொழிப்படி, துபாய் மொழிப்படி, இதெல்லாம் என்னையா பேச்சு? அர்த்தம் முர்த்தமா பேசுறீங்களா? அதாவது